மொசாம்பிக் விடுதலை போர் 1964ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் நாளன்று மொசாம்பிக்கில் போர்ச்சுகீசுக்கு எதிராக விடுதலை போர் தொடங்கியது. மொசாம்பிக் 1500களின் தொடக்கத்திலிருந்து போர்ச்சுகீசிய ஆட்சியின் கீழ் இருந்தது. போர்ச்சுகல் அதன் காலனிகளை ஐரோப்பிய வர்த்தகத்தின் ஒரு பகுதியாகவே கருதியது. மேலும் மொசாம்பிக்கில் பல நூற்றாண்டுகளாக சுரண்டல் ஆட்சியை நடத்தி வந்தது. மொசாம்பிக்கின் இயற்கை வளங்கள் தீவிரமாக சுரண்டப்பட்டன. ஆப்பிரிக்க மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டன. உள்ளூர் மக்கள் கட்டாய உழைப்பு மற்றும் கடுமையான வரி விதிப்புக்கு உள்ளானார்கள். 1950 மற்றும் 60களில் ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று வந்தன. இந்த மாற்றத்தின் காற்று மொசாம்பிக்கிலும் தேசியவாத உணர்வுகளை தூண்டியது. போர்ச்சுகலின் சர்வாதிகார ஆட்சி எந்த ஒரு அரசியல் எதிர்ப்பையும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியது. இதனால் அமைதியான வழிகளில் விடுதலை பெறுவது சாத்தியமல்ல என்ற கருத்து உருவானது. இதன் விளைவாக பல மொசாம்பிக் தேசியவாத இயக்கங்கள் ஒன்றிணைந்து 1962ஆம் ஆண்டு மொசாம்பிக் விடுதலை முன்னணி என்ற அமைப்பை உருவாக்கின. ஃப்ரெலிமோ அதன் தலைவரான எட்வர்டோ மொன்ட்லானே தலைமையில் போர்ச்சுகீசிய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தது. சோவியத் யூனியன், சீனா மற்றும் பிற ஆப்பிரிக்க நாடுகள் இந்த இயக்கத்திற்கு ஆயுதங்கள், பயிற்சி மற்றும் நிதி உதவிகளை வழங்கின. செப்டம்பர் 25, 1964 அன்று ஃப்ரெலிமோ படைகள் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள போர்ச்சுகீசிய நிலைகள் மீது தாக்குதலை தொடங்கின. இதுவே மொசாம்பிக் விடுதலை போரின் தொடக்கமாக குறிக்கப்படுகிறது. ஃப்ரெலிமோ ஒரு பெரிய இராணுவமாக இல்லாமல் சிறிய கெரில்லா குழுக்களாக செயல்பட்டது. அவர்கள் அடர்ந்த காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளை பயன்படுத்தி போர்ச்சுகீசிய படைகளுக்கு எதிராக திடீர் தாக்குதல்களை நடத்தினர். போர்ச்சுகல் இந்த கிளர்ச்சியை ஒடுக்க சுமார் 70,000 வீரர்களை அனுப்பியது. இருப்பினும் கெரில்லா போர் முறை அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. போர்ச்சுகீசிய படைகள் மக்களை பயமுறுத்துதல், கிராமங்களை எரித்தல் போன்ற கொடூரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டன. இது ஃப்ரெலிமோக்கான மக்கள் ஆதரவை மேலும் அதிகரித்தது. போர்ச்சுகலில் 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கார்னேஷன் புரட்சி என்று அழைக்கப்படும் ஒரு இராணுவ புரட்சி நடைபெற்றது. புதிய போர்ச்சுகீசிய அரசாங்கம் மொசாம்பிக்கின் விடுதலை இயக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. லுசாக்கா ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து 1975 ஜூன் 25 அன்று மொசாம்பிக் போர்ச்சுகலிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்றது. ஃப்ரெலிமோ கட்சியின் தலைவர் சமோரா மாச்செல் மொசாம்பிக்கின் முதல் அதிபரானார். இந்த போரின் முடிவு ஆப்பிரிக்காவின் காலனித்துவ எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது.